Good morning, children. Welcome back to our science class. Last class we studied the leaf and also function of the leaves. Yes or no? Leaf and also function of the leaves. Now we are going to study about habitat. Okay. Listen, habitat. What is the meaning of habitat? That is வாழிடம். What is in Tamil word? வாழிடம். Okay. Habitat அப்படினா வாழிடம். You see here, you see children, what is a habitat அப்படினா each and every organism needs a place. Yes or no? Every organism, you see, you take any organism, that organism take place to live and also reproduce. மனிதர் எந்த ஒரு விலங்கினங்களையோ அல்லது தாவரங்களையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவைகள் வாழ்வதற்கு ஒரு இடம் தேவை, அப்படிதானே? அது இனப்பெருக்கம் செய்வதற்கும் ஒரு இடம் தேவை. உயிரினங்கள் உயிர் வாழணும், அடுத்தது இனப்பெருக்கம் செய்வதற்கு ஒரு இடம் என்னது தேவை. அப்போ ஒவ்வொரு உயிரினமும் உயிர் வாழவும் அது இனப்பெருக்கம் செய்வதற்கும் ஒரு சிறந்த இடம் என்னது தேவை. Okay, that is habitat. What is a habitat? Each and every organism needs a place to live and reproduce. Take page number 60. All of you take page number 60. What is a habitat? Na, each and every organism needs a place to live and reproduce. That is called habitat. Okay. You listen here, children. From the depth of the ocean to the top of the highest mountain. அதாவது கடலினுடைய அடிமட்டத்தில் இருந்து ஹையஸ்ட் மவுண்டன் அப்படின்னா the top of the highest mountain மலையினுடைய உச்சி வரையிலும் வந்து தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகின்றன. ஓகே, அவைகள் காணப்படும் இடம்தான் அவற்றினுடைய வாழிடங்களாக என்ன செய்கிறது, அமைகிறது. ஸோ யூ see, from the depth of the ocean to the top of the highest mountain, habitat are the places where plants and animals live. Okay, children. Now here, the activity 4, turn to page 59. Activity 4. One story is given. Once I was a happy monkey. Read the following story along with a friend. Once I was a happy monkey. I lived in a beautiful thick forest with my mother and two brothers. அதாவது நான் ஒரு குரங்கு ஒரு அழகான அடர்த்தியான காட்டில் வந்து நான் வந்து எங்கள் அம்மா அடுத்து என்னுடைய 2 சகோதரர்களோடு சேர்ந்து நாங்கள் என்ன செய்தோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தோம் அப்படின்னு சொல்லுது. அந்த குரங்கு வந்து தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்குது. சரியா? we run and played in the lush grass. நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மரத்துக்கு மரம் தாவி என்ன செய்வோம், ஓடி விளையாடி அப்படியே ஒரு மகிழ்ந்த நாட்கள் உண்டு அப்படின்னு சொல்லு. On one hot day I fell fast asleep in the cool shade of a tree. ஒரு நாள் இது அப்படியே நான் அங்கே எங்குமா தாவி ஓடி விளையாடி மகிழ்ந்துட்டு அடுத்து ஒரு ரெஸ்ட் எடுப்பதற்காக ஓய்வு எடுப்பதற்காக ஒரு மரத்தினுடைய நிழலில் கீழே வந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தது. சரியா? ஓகே. suddenly the bright sun woke me up. அடுத்து நல்லா அப்படியே உறங்கிட்டு திடீர்னு சூரிய ஒளி பட்டுச்சுன்னா நம்மளால் அதுக்கப்புறம் தூங்க முடியுமா அந்த இடத்துல? வெயிலுடைய தாக்கத்தினால உடனே என்ன செய்யும், தூக்கெல்லாம் என்ன செஞ்சிடும், களைஞ்சு போயிடும். அது மாதிரி தான் அந்த குரங்குக்கு என்ன செஞ்சுட்டு தூக்கம் எல்லாம் களைஞ்சு போச்சு. அது உடனே என்ன செய்யுது, எழுந்துட்டு. Everything you see, I opened my eyes and could not believe that I saw. Everything has changed. அது அப்படி எழுந்து பார்க்கும்போது அது கண்ணை அதால் கூட நம்ப முடியல. ஏன்னா எல்லாம் மாறி இருந்திருக்கு. சரியா? Everything had been destroyed. Everything has changed. Everything had been destroyed. எல்லாமே அழிக்கப்பட்டிருந்தன. மரங்கள் எல்லாம் இருந்த இடங்கள் ஃபுல்லும் அழிக்கப்பட்டு விட்டது. Nothing was left apart from hard dry ground and only street and building. அங்கே வந்து மரங்கள் இருந்த எல்லா இடங்களும் வெறுமையாக காணப்படுது. அங்கே எல்லாம் மரங்கள் இருந்த இடங்கள்ல எல்லாமே மரக்கட்டைகள் தான் அடுக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது. சரியா? You see,
that hot dry ground and only street and building. அங்கே தெருக்கள் மற்றும் கட்டிடங்கள் தவிர அங்கே வேறு ஒன்றுமே இல்லை. I saw a deer that looked very sad. Where have all the trees gone and where are all the other animals? அப்போ வந்து அங்கே சோகமாக ஒரு மானை வந்து பார்த்துட்டு அது வந்து கேட்குது. அந்த மான்ட்டா, இங்கே இருந்த எல்லா மரங்கள், அங்கே இருந்த விலங்குகள், இங்கே நடமாடின விலங்குகள்லாம் என்னென்ன விலங்குகளுக்கெலாம் என்ன நடந்துச்சு அது அப்படின்ட்டு சோகமாக கேட்குது. சரியா? ஓகே. She explained how humans had chopped down all the trees but had not planted new ones to replace them. அந்த மான் வந்து அதுக்கு விளக்கத்தை கொடுக்குது. இங்கே நின்றுக்கிட்டு இருந்த எல்லா மரங்களையும் இந்த மனிதர்கள் என்ன செஞ்சு விட்டார்கள்? வெட்டி விட்டாங்க. வெட்டினது மாத்திரம் இல்லை, வெட்டின இடங்களில் வேறு ஒரு மரத்தை என்ன செஞ்சுருக்கலாம்? நட்டு வச்சுருந்துருக்கலாம். அதையும் அவங்க என்ன செய்யலை அப்படின்னு சொல்லி. சரியா? ஆஃப்டர் எ வைல் ஐ செட் குட் பை டு த டியர். கொஞ்ச நேரத்துக்குள்ளே நான் வந்து சென்று வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மான்கிட்ட சொல்லிவிட்டு இது வந்துட்டு. சரியா? I did not know where my family is and I was hungry and thirsty day and night. அதுக்கு வந்து ஃபேமிலி எங்கே போச்சுன்ட்டே தெரியல. அடுத்து இதுக்கு வந்து வீடும் போயிட்டு, அது எங்கே தங்கணுன்றோ அதுக்கும் தெரியல. இரவு பகல் பசியில் அது வந்து தாகத்தில் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் யூ சே ஃபுட் அண்ட் சேவ். ஐ வாக்ட் இன் சர்ச் ஆஃப் வாட்டர், ஃபுட் அண்ட் சேஃப் பிளேஸ் டு ஸ்லீப். அடுத்து இது வந்து இருப்பிடத்திற்காக அங்கே அலைந்து திரியுது. உணவுக்காக, இருப்பிடத்திற்காக என்ன செய்கிறது? அங்கும் இங்குமாக அலைந்து திரிகிறது. அலைந்து திரிகிறது. whenever I stop to rest, humans throw me away with sticks and angry voices. அது வந்து எங்கெல்லாம் அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா, மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அது போகிற இடமெல்லாம் அதுவும் மனிதர்களும் போய் ஒரு கம்போ அல்லது ஒரு குச்சியோ கொண்டு அதை என்ன செய்கிறாங்க? மிரட்டுறாங்க. அது மாத்திரமில்ல, இந்த தே ஆர் யூஸிங் த ஹாட் பேட்ஸ், கடுமையான வார்த்தைகளை வந்து என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. ஓகே. One day I had almost given all the hope. I came across a cool and dark forest. As I walked through it, I found plenty of food and water. The forest was safe for me. There were no signs of human visiting it. அதாவது அந்த உடல் ஃபுல்லும் சோர்ந்து போயிட்டதுக்கு. சரியா? பிறகு ஒரு நாள் அதில் வந்து தன்னுடைய நம்பிக்கையை என்ன செய்திருக்கு? இழந்துட்டு. அப்போ அந்த குளிர்ந்த இருண்ட காட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சிட்டு, நம்பிக்கையை இழந்த நிலையில் அந்த இருண்ட காட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சிட்டு. ஓகே. யூ see there, as I walked through it, I found plenty of food and water. அங்கே போன இடத்துல அது பார்க்குது, எல்லா இடங்களும் தண்ணி இருக்குது, உணவு இருக்குது, அதுக்கு தேவையான தண்ணி, உணவு எல்லாமே இருந்தோடனே அதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரியா? உடனே இதுதான் நம்ம தங்கக்கூடிய பிளேஸ், இங்கே தான் நம்ம வந்து சேஃபாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு. த ஃபாரஸ்ட் வாஸ் சேஃப் ஃபார் மீ. தேர் வர் நோ சைன்ஸ் ஆஃப் ஹியூமன் விசிட்டிங் இட். அங்கே வந்து மனிதர்கள் வந்து இடையூறு செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு அது என்ன செஞ்சுட்டு அது காட்டிலேயே தங்கிட்டு. சரியா? why did the deer feel sad? ஏன் மான் வருத்தமாக இருந்துச்சு? do you know children? அதாவது எல்லா மரங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது? வெட்டப்பட்டிருக்கு. அப்படி தானே? அப்போ அங்கே வந்து வெறும் மரங்கள் இருந்த இடங்கள் ஃபுல்லும் வெறிச்சோடி தெருக்கள் தான் இருக்குது, கட்டிடங்களை தவிர அங்கே ஒன்றுமே இல்லை. அதனால் மானுக்கு ரொம்ப சோகமாயிட்டு. எஸ் ஆர் நோ மெலிசன்? வேர் தேர் ஆல் தி ட்ரீஸ் யூ see there, nothing was left apart from hot dry ground and only street and building. I saw a deer, they looked very sad. Okay. அடுத்து பாருங்கள், மரத்தை வெட்ட. who is cutting the tree? who was cutting the tree? who chopped the tree? humans chopped the trees. Yes. Then which is the safest place for monkeys to live? Forest is the safest place for monkeys to live. Yes or no children? Okay. Now you see children, types of habitat. You see that two types of habitat. Two aquatic habitat. Then you see for the first one is aquatic habitat, then terrestrial habitat. Okay. Aquatic habitat அப்படின்னா அதாவது அக்வா அப்படின்னாலே வாட்டர், அப்படி தானே? அப்படின்னா நீர் வாழிடம். வாட் இஸ் தட்? நீர் வாழிடம். when we visit a pond, we see some plants appear to float on water. One of the common plants is the lotus plant. அதாவது
குளத்துக்கு சென்று நம்ம பார்வையிடுறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். சில தாவரங்கள் மட்டும் நீரில் என்ன செய்யும், மிதந்து கொண்டிருக்கும். அதில் வந்து எக்ஸாம்பிள் என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா லோட்டஸ் பிளான்ட். அந்த லோட்டஸ் பிளான்ட்ல லீவ்ஸ் வந்து ஃப்ளோட் ஆன் த வாட்டர். அது வந்து நீரில் என்ன செய்யும், மிதக்கும். தெர் இஸ் எ ஸ்மால் ஃப்ராக் சிட்டிங் ஆன் எ லீஃப். அந்த அந்த இலை மீது, அந்த மிதந்து கொண்டிருக்கிற இலை மீது ஒரு தவளை என்ன செய்திருக்கா அப்படின்னா அமர்ந்திருக்கிறது. இட் இஸ் ரெடி டு கேட்ச் த இன்செக்ட் ஃப்ளையிங் அண்ட் ஃப்ளட்டரிங் அரவுண்ட் த ஃப்ளவர்ஸ். அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா அதன் மீது அது வந்து தாமரை மலரை சுற்றிலும் அந்த லோட்டஸை சுற்றிலும் அங்கேயும் சின்ன சின்ன பூச்சிகள் என்ன செய்யும், அப்படி அங்கே இங்கேயுமா மூவ் ஆகிட்ருக்கும். அது பிடிக்கிறதுக்கு அந்த தவளை என்ன செய்கிறது, தயார் நிலையில் என்ன செய்கிறது இருக்கும். அப்படி தானே தயார் நிலையில் என்ன செய்யும். ஹவ் யூ சீன் திஸ் ஆல் சீன்? ஓகே, நெக்ஸ்ட் யூ see the stem of the plant is seen to be inside. The stem of the plant is seen to be, you see, the stem of the plant is seen to be inside. That means submerged the water. அதாவது இந்த பூச்சி தாமரையினுடைய தண்டு இருக்குல்ல, அந்த தாமரை மலருடைய தண்டு வந்து, தாமரை செடியினுடைய தண்டு வந்து நீரில் என்ன செய்யும், மூழ்கி அதனுடைய வேறு என்ன செய்யும் அப்படின்னா அந்த சேற்று பகுதி இருக்குல்ல அதில் வந்து புதைந்து என்ன செய்யும், காணப்படும். சரியா? ஸோ தட் திஸ் இஸ் த அக்வாட்டிக் பிளான்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூ see this one. Its roots are found within the muddy floor of the pond. As this plant grows in water, shall we call it an aquatic plant? இதில் வந்து நம்ம என்ன சொல்லலாம், நீர்வாழ் தாவரன்ட்டு அழைக்கலாமா? You see, aquatic habitat includes areas that are permanently covered by water and surrounding areas that are occasionally covered by water. There are two types of habitat, namely freshwater habitat, மரைன் வாட்டர் ஹேபிட்டட். அதாவது நீர்வாழிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு நீர் சூழ்ந்த பகுதியையும் உள்ளடக்கி இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் அவ்வப்போது நீர் சூழ்ந்த பகுதியை என்ன செய்திருக்கிறது, உள்ளடக்கிறது. யூ see areas that are permanently covered by water or surrounding areas that are occasionally covered by water. அவ்வப்போது நீர் சூழ்ந்த ஒரு பகுதியை என்ன செய்திருக்கிறது, உள்ளடக்கி இருக்கிறது. ஓகே, there are two types of habitat, only namely freshwater habitat and also marine water habitat. அதில் வந்து 2 வகைகளில் இருக்கிறது. ஒன்று வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட்னா நன்னீர் வாழிடம். சரியா? மரைன் வாட்டர் ஹேபிட்டட் அப்படின்னா கடல் நீர் வாழிடம். Now you look at the flow chart, this children, look at this. All of you take page number 61. You look at this. Types of habitat, terrestrial and aquatic habitat. Yes, you see, aquatic areas permanently covered by water. Now first terrestrial habitat, you see, desert area. Desertனா நம்ம என்ன சொல்லுவோம், பாலைவனம். driest places on earth. இந்த பூமியில் வந்து மிகவும் ஒரு வறண்ட நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் எது, இந்த டெசர்ட் ஏரியா. சரியா? அடுத்து கிராஸ்லேண்ட்ஸ் அப்படின்னா புல்வெளி சொல்லுவோம். அப்படிதானா? ஏரியாஸ் வேர் வெஜிடேஷன் இஸ் டாமினேட்டட் பை கிராஸஸ். இதில் வந்து புல்வெளியை விட தாவரங்கள் வந்து வறட்சி அடைந்த ஒரு பகுதி தான் நம்ம சொல்லலாம். யூசி, வெஜிடேஷன் இஸ் டாமினேட்டட் பை கிராஸஸ் தான். அப்போ இந்த புல்வெளியை விட தாவரங்கள் வந்து வறட்சி அடைந்த பகுதி. அப்படிதானா? புல்வெளியை விட தாவரங்கள் வந்து வறட்சி அடைந்த ஒரு பகுதி தான் இந்த கிராஸ்லேண்ட். நெக்ஸ்ட்டு மவுண்டன் பாருங்கள், மலைகளை பாருங்கள். யூ see large land from that stretches above the surrounding land. அதாவது தன்னை சுற்றியுள்ள இந்த நிலப்பரப்பிற்கு மேலே நீண்டு காணப்படும் அந்த பெரிய நிலப்பகுதி. large land form that stretches above the surrounding land. Okay, next you see aquatic habitat, marine, freshwater, rivers, lakes, then ponds. Okay, அதாவது நன்னீர், அதில் வந்து நம்ம வந்து ரிவர்னால் ஆறுன்னு சொல்லுவோம், லேக்ஸ்னால் ஏரின்னு சொல்லுவோம், பாண்ட்ஸ்னால் குட்டை சொல்லுவோம். பூல்ஸ்னால் என்ன சொல்லுவோம், பூல்ஸ்னால் குட்டை சொல்லுவோம், பாண்ட்ஸ்னால் என்னது குளம் சொல்லுவோம். சரியா? யூ see this all.
Okay children, next we are going to study about the freshwater habitat. What is that? Freshwater habitat. Aquatic habitat we studied. Next freshwater habitat. Okay. Listen, aquatic habitat வந்து லிசன் அக்வாட்டிக் ஹேபிட்டட்டில் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட்டும் இருக்குது, மரைன் வாட்டர் ஹேபிட்டட் இருக்குது, அப்படி தானே? ஓகே, ஃபஸ்ட்டு வி ஸ்டடி அபவுட் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட். அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னா நல்ல நீர், அப்படி தானே? நன்னீர் வாழிடம், நன்னீர் வாழிடம். ரிவர்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் பூல்ஸ் ஆர் த ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட். வாட்டர் ஹயசிந்த், வாட்டர் லில்லி, தென் lotus are seen in the freshwater habitat. In these plants, roots are very much reduced in size. Stem and leaves have air chamber that allow aquatic plants to float in water. அதாவது இந்த ரிவர்ஸ்னால் நம்ம ஆறுகள் சொல்லுவோம், லேக்ஸ்னால் ஏரிகள், பாண்ட்ஸ்னால் குட்டைகள், பூல்ஸ் அப்படின்னா பூல்ஸ்னால் குட்டைகள் சொல்லுவோம், அப்படி தான். பாண்ட்ஸ் வந்து குளங்கள், இப்படி தே ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட். இதெல்லாம் நன்னீர் வாழிடங்களுக்கு உரிய எடுத்துக்காட்டு, சரியா? You see water hyacinth, water lily and lotus are seen in the freshwater habitat. ஆகாய தாமரை, அல்லிச்செடி, அடுத்து தாமரை, இதெல்லாமே நன்னீரில் காணப்படக்கூடிய தாவரங்கள். In these plants, roots are very much reduced in size. இந்த தாவரங்களுடைய வேர்கள் வந்து வளர்ச்சி குன்றியது, reduced in size. Stem and leaves have air chamber that allow aquatic plants to float in water. ஆனால் இந்த இவற்றினுடைய தண்டிலும் இலைப்பகுதிகள் வந்து காற்றறைகள் அதிகமாக இருப்பதனால இவைகள் நீரில் வந்து எளிதாக என்ன செய்கிறது அப்படின்னா மிதக்கிறது, சரியா? யூ see that allow the aquatic plants to float in water. You look at this. Next you see air spaces. All of you take page number 62. Do you know? Come to do you know? Do you know? There you see that, children. Look at your book. Do you know air spaces in stems and petioles of lotus are useful for floating in water? அதாவது the air spaces in stem and petioles of lotus are useful for floating in water. தாமரையினுடைய இலைக்காம்பில் உள்ள அந்த ஏர் ஸ்பேசஸ் இருக்குல்ல, காற்று இடைவெளிகள் இருக்குல்ல, அதுதான் நீரில் மிதக்க என்ன செய்கிறது, உதவுகிறது. அந்த தாமரையினுடைய இலைக்காம்பில் உள்ள அந்த காற்று இடைவெளிகள் மட்டும்தான் நீரில் வந்து அந்த தாவரம் மிதக்கிறதுக்கு என்ன செய்கிறது, உதவுகிறது. ஓகே ஓகே, நவ் ஆல் ஆஃப் யூ டேக் ஓவர் கிளாஸ் ஒர்க் நோட், otherwise we will finish this also. Okay, that marine water habitat, you see marine water habitat, look at this. From outer space, Earth looks like an awesome blue marble. That's because more than 70% of Earth's surface is covered by oceans. அதாவது வானத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது பூமியானது நீல நிற பளிங்கு போல என்ன செய்கிறது, தோன்றுகிறது. ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ் எர்த் லுக்ஸ் லைக் awesome blue marble, நீல நிற பளிங்கு போல என்ன செய்கிறது, தோன்றுகிறது. ஓகே, that's because more than 70% of the earth's surface is covered by oceans. காரணம் என்ன அப்படின்னா, இந்த 70% of the earth's surface வந்து எதால் சூழப்பட்டிருக்கு அப்படின்னா கடல் நீர்னால என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சூழப்பட்டிருக்கு. ஓகே, oceans also supports the growth of plants. oceans also supports the growth of plants. தாவரங்கள் வந்து கடல் நீரில் என்ன செய்கிறது, வாழ்கிறது. ஓகே, marine plants perform about 40% of all photosynthesis that occur on the plant. ஓகே, பூமியில் வந்து மொத்தம் ஒளிச்சேர்க்கையில் வந்து about 40% வந்து என்னன்னா கடல்வாழ் தாவரங்கள் கடல்வாழ் தாவரங்களில் என்ன செய்கிறது, நடைபெறும். பூமியில் மொத்த ஒளிச்சேர்க்கையில் 40% வந்து கடல்வாழ் தாவரங்களில் என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. ஓகே, now all of you take page number 66. Arrange the following in correct sequence: leaf, stem, root, flower. You write the answer in the book itself. First we have to arrange them in correct sequence. First root, then stem, then leaves,
then flower. Yes, root, stem, leaves, flower. Next question number 2. Transpiration, conduction, absorption, fixation. So the answer, fixation, absorption, conduction, then transpiration. Okay, this is the correct sequence. Look at and write them. Then answer very briefly. First one, classify the plants on the basis of their habitat. Write this question. I will give the answer. Look at this, children. Look at this. Classify the plants on the basis of their habitat. Answer the two major habitats: aquatic habitat, terrestrial habitat. Aquatic habitat, terrestrial habitat. Aquatic habitat classified into two. They are freshwater habitat, marine water habitat. Aquatic habitat classified into two. They are freshwater habitat and marine water habitat. Then terrestrial habitat classified into three: forest habitat, grassland habitat, desert habitat. Forest habitat, grassland habitat, desert habitat. Then write second one, mention few desert plants. Write it fast, children. Okay, second, mention few desert plants. Cactus plants grow in deserts and are able to store water in their stem. Cactus plants grow in deserts and are able to store water in their stem. Okay, children? Okay. Homework question. Answer briefly. Take page number 66. Question number is in page number 66. Answer briefly. Second question. Compare the taproot and fibrous root system. That is the homework. Compare the taproot and fibrous root system. That is your homework. Okay, children, we will meet again in the next video. Thank you all.